தமிழுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், மொழி, வணிகம் எடுத்துக்கங்க. இப்போ கரூரில் நம்ம பகுதியில் இருந்த தொழிற்சாலைகள் நம்மக்கிட்ட இருக்கா? நம்ம தமிழர்கள் எந்த ஜாதியாக இருந்துட்டு போட்டோம், நம்மக்கிட்ட இருக்கா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தாய்மொழி சிதைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த வடநாட்டு கும்பலுங்க வரான் இல்லை, அவனை எதிர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, வரீங்களா வேலை செய்யுங்க, அந்த கான்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய தாய்நாட்டுக்கு நீங்கள் திரும்புங்க. உங்களுக்கு இங்கே குடும்ப அட்டை எதற்கு? உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டுன்னு சொல்லக்கூடிய வாக்குச்சீட்டு முறைமை இங்கே எதற்கு? நாங்கள் வர்ற இந்திக்காரர்களை எதிர்க்கலை. ஆனால் அதே நேரத்தில் இங்கே நீங்கள் வந்து தங்குகின்ற போது கொஞ்ச நாள் கழிச்சு காதல் கீதல்னு நம்ம விட்டு பொண்ணை இட்டு முடுறானா அப்புறம் ஜாதி சண்டை வருதா? இங்கே சொந்த ஊர் தமிழ் இட்டு போனாலே அந்த ஜாதிக்காரன் இட்டு முட்டான், நம்மளோட கம்மியான ஜாதி இட்டு முட்டான், நம்மளோட தாழ்ந்த ஜாதி இட்டு முட்டான்னு நம்ம ஜாதி சண்டை வந்துடுது. நீங்கள் வடநாட்டுக்காரன் இட்டு போனானாக்கா என்ன செய்வீங்க? பொது வரைக்கும் பான் பராக்கை போட்டுக்கிட்டு குட்காவை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணை சரக்கு அடிச்சுட்டு என்ன செய்வான்? அங்கே இட்டு போய் என்ன கொடுமைப்படுத்தணும் உங்களுக்கு தெரியாது. அப்போ கலாச்சார பண்பாட்டு சீரழிவு வருது.